இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய 74வது சுதந்திர நாள் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். இன்றைக்கி நான் வந்து 3 கலர் ஆஃப் கேசரி, அதுவும் பைனாப்பிள் கேசரி தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்ப்போம். பைனாப்பிள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் ரவை பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரியும் கேஷ்யூ எடுத்திருக்கேன். தென் இது வந்து கலருக்காக தண்ணி அளவு நான் சொல்கிறேன். இப்போ நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுக்க போகிறேன். பைனாப்பிள் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா முந்திரியும் கேஷ்யூ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி 1/2 கப் தண்ணி எடுக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருந்து அந்த ரவை ஆட் பண்ணிடலாம். இது போடுற டைமில் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட மெல்ட் ஆயிரும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு கூட நம்ம வந்து கட் பண்ணியிருந்த பைனாப்பிளை ஆட் பண்ணிடலாம். எசன்ஸ் இருந்துச்சுன்னா எசன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரணும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பவுலில் வந்து நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு 3 கலர் ஆஃப் நான் வந்து பிரித்து எடுத்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.